திருவாரூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதி ஹரித்துவாரமங்கலத்தில் இருந்து அம்மாப்பேட்டை செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தார் சாலை உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை தற்பொழுது சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக அவ்வப்போது சாலை விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நாங்கள் வலங்கைமான் தாலுக்கா 83 ரகநாதபுரம் கொத்தூர் 15 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். பிள்ளைங்களாம் அவஸ்தைப்படுது. நானும் ஊனமுட்டுருங்க. கீழே விழுந்து 10 வருஷம் ஆகுது. இதே ரோட்டில் யாரும் இப்போ அதிமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி கண்டுக்கவே மாட்டுறாங்க. அளவு சொல்லி போராட்டம் பண்ணுறோம். இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இதான் நாங்கள் ஊரை விட்டு கிளம்புறோம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் கொத்தூர் எங்களுக்கு ரோடு அவசியம். ரோடு தேவை. பள்ளிக்கு போகிற செல்கிற பிள்ளைங்க எல்லாம் உளுந்து எழுந்திருச்சு வருதுங்க. காலு கையும் ஒடிபட்டு வருது. காரு சமயத்தில் ஒரு 108 கூப்பிட்டா கூட கவர்மெண்ட் பஸ் கூட இந்த ரோட்டில் வர மாட்டேங்குது. ஒரு பஸ் வசதி கூட கிடையாது எங்களுக்கு. அப்படி இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு உடனடியாக ரோடு போட்டு கொடுங்க. நாங்கள் ஒரு வயசான மனுஷன் அந்த ரோட்டில் நடக்க முடியல இருட்டு சாமத்தில். அந்த மாதிரி நிலமையில நாங்கள் இருக்கோம். அதையும் நீங்கள் மீறினீங்கன்னா நாங்கள் உடனே சாலை மறியல் பண்ணுவோம். வலங்கைமான் தாலுக்கா கொத்தூர் 15 வருஷமாக நாங்கள் இருக்கோம். இது ரோடு போடப்படுறாங்க. பள்ளிக்கு போக முடியலை. கால் வலிக்குது. நம்ம 4 கிலோமீட்டருக்கு போக முடியல. நிறைய பேர் அடிபடுறாங்க, காயம்படுது. அதனால் இதனாலே நாங்கள் ஸ்கூலுக்கு போக முடியல. அதனால் இந்த ரோடு சாலை போடணும்னு நாங்கள் தமிழக அரசிட்ட சொல்லிக்கிறோம். நான் லீவ் போட்டிருந்தேன். பப்ளிக் எக்ஸாம் வருது. உடனடியாக சாலை போட்டு தரணும். தமிழக அரசு சீக்கிரம் சாலை போட்டு தாங்க.